ஆகையினாலே நீங்க என்ன மறந்து வரலாமா? வரலாமா? என் தாய் இன்றையோ நாளையும் இன்னைக்குனே சொல்ல முடியாத கிழவி உள்ள ஒரு புத்தி உள்ள ஒரு கிழவி மொழி கேட்கலாமா? கிழவி மொழி கேட்கலாமா? நீங்கள் என்ன மறந்து வரலாமா? ஏ அத்தா, ஏ ரம்யா, என்னை மறந்து வரலாமா? ஆரவே வேதிய பிராமணா, ஏ பிராமணா சொன்னான். அதனால 1000 பேர் வாழ்ந்தாலும் அழகு போல யார் கிடைப்பார்? உங்கள் அழகை போல யாரும் கிடைக்க மாட்டான். லட்சம் பேர் வாழ்ந்தாலும் உங்கள் லட்சணம் போல யார் கிடைக்கும்? உங்களை மாதிரி லட்சணம் யாரும் இல்லையே. கோடி பேரும் வாழ்ந்தாலும் உங்கள் குணம் போல யாரும் கிடைப்பார்களா? யாரும் கிடைப்பாங்களா? கிடைப்பார்களா? அப்படின்னு சொன்ன உடனே நம்பியார் எழுதுறான். நினைக்கிறா அடியே என்னையா விளக்க முடியாதுன்னு சொல்றேன். என்னையா சொல்ற? அடியே செண்டாடி, செண்டாடி உங்க அம்மா. ஆமா, அதனால் உன் அம்மா பேசின வார்த்தையினால் பேசுற வார்த்தையில அதனால் அருமை அம்மா அகலத்து வீடு விட்டு அம்மையப்பன் கோயில் விட்டு நீ விட்டு தரத்துல உன் அம்மா கோயில் விட்டு தரதிட்டா என்ன குறை உயிரை குறைக்க வந்திருக்கியா? வாடி வா, என்னையா விளக்க முடியாதுன்னு சொல்றேன். அதனால அருமை வேதியனும் நெஞ்சிலே வயிற வைத்தான். என்னாச்சு? அதனால என்னங்களா நெஞ்சிலே வயிற வைத்தான். என்ன எண்ணுகிறா? இவளை உயிரோடு விடப்படா. நான் வழி நடந்த செலவு எனக்கு மடமடமடன்னு வேர்க்குது ஐயோ. அதனால் கோரி அதனாலே வந்தவரை வாழ வைக்கும் மூவியாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த குட்டம் மாதகளிலே வந்து கொண்டிருக்கிற சிவன் குமாரசுவாமி மார்த்தாண்டனுடைய அருமை மகன். குமாரசுவாமி மார்த்தாண்டனுடைய அருமை மகன் பெருமதிப்பிற்குரிய ஐயா ரமேஷ் மார்த்தாண்டன் அவர்கள். குமாரசுவாமி மார்த்தாண்டன் அவர்கள் இயங்கெடுத்த அருமை சந்தானம் ரமேஷ் மார்த்தாண்டன் அவர்கள் இந்த கடற்கரையிலே வாழ் அங்க திருக்கடத்தினார். நம்மளுக்கு ஒன்றல்ல இரண்டல்ல 1000 ரூபாய் 1000 லட்சம் கோடியாக தின்றார்கள் அல்லவா? தந்த பரமபாருடைய அரமனையை பின்புறமாக செய்யும் தொழிலில் வளர்ந்து மக்கள் செல்வங்கள் 16 நோயற்று வாழ்வு உலகெல்லாம் செல்வத்தோடு வாழையா மங்களமாக வாழ்க்கை. அதனால் சொல்லுகிறார், அடியே அம்மா நீ வீட்டை விட்டு தரத்துட்டு அவங்க அம்மா கோயிலை விட்டு தரத்துனா இன்னும் உயிரை குறைய வந்திருக்கியா? வா